ஓம் சாந்தி. யார் காரியத்தில் யோகத்தை கொண்டு வர கத்துக்கிறாங்களோ அவங்கதான் யோகி ஆக முடியும். யோகத்தை பொழுதுபோக்காக மாத்துறதுக்கு கத்துக்கொள்ளணும். நேரடியான அர்த்தம் என்னன்னா தனது சிரேஷ்ட ஸ்வரூபத்துல நிலைச்சிருக்கிறது. பாபா கிட்ட பலவித ரூபத்துல தொடர்புல இருக்கிறது. இது பத்தி முரளிகள்ல கூட நிறைய விஷயங்கள் வருது. அமர்ந்துதான் யோகா பண்ணணும் அப்படிங்கறது இல்ல, யோகத்தை அன்பு நிறைந்ததாக மாற்றிக்கொள்ளணும். அன்பு நிறைந்த யோகம் பகவான் மீது அன்பான யோகா. இது பக்தியில கூட நடந்துட்டுதான் வந்தது. அவர் கூட பேசுறது, அவருடைய அன்புல மூழ்கி இருக்கணும், அவரோட அன்பு ஏற்படணும். பாபாவின் அன்பு அவருடைய முரளிகள்ல தெரியும். பாபா எப்பொழுதெல்லாம் சொல்றாரோ, குழந்தைகளே கேக்குறீங்களா, ஆத்மாக்களே கேக்குறீங்களா, இந்த சொல்ல நம்ம கேட்கும் போது எப்படி இருக்கு, இதுல எவ்வளவு அன்பு அடங்கி இருக்குது. பகவான் பேசுறாரு, அவருடைய அன்ப கொடுத்து நம்ம பறக்க வைக்கிறாரு. நேற்று கூட முரளியில பார்த்தோம், எங்க அன்பு இருக்குமோ அங்க மனசு அந்த அன்புல மூழ்கி இருக்கும். ஆனா இந்த அன்பு சூட்சமமானது, நிராகாரமானவரின் அன்பு நிராகாரத்துடன் தான் இருக்கு. அதுவே சாக்காரத்துல அன்பு காட்டுறது சகஜமா இருக்கும். ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட அன்பு செய்தோம், பக்தியில ராமர் கிட்ட அன்பு வச்சோம், அதெல்லாம் சகஜம். அதுக்கு பல கதைகள் இருக்கு. அவங்க மிகவும் அன்பானவங்களா இருப்பாங்க. ஆனா சிவபாபாவுடைய கதைகள் இல்லவே இல்ல. சங்கராச்சாரியார் அத்வைத்தத்தை ஸ்தாபனை செய்தார். அத்வைத்தம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், வேற எதுவுமே இல்ல. அப்ப பக்தி முடிஞ்சிருது. யார்கிட்ட அன்பு வைக்கிறது? ஏன்னா பக்தியில அன்புக்கு பரம மகத்துவம் இருக்கு. பக்தி முழுமையா வறண்டு போயிடுச்சு, ட்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ராமானுஜர் 200 வருஷத்துக்கு அப்புறம் வந்தாரு. அவர் வேற ஒரு சித்தாந்தத்தை கொடுத்தாரு. ஸ்ரீ கிருஷ்ணரின் நாராயணனின் பக்திய பிரபலப்படுத்தினாரு. அது ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி அதிகமா இல்ல, நாராயணன் பற்றி இருந்தது. மக்களுக்கு ரசனை வந்தது. யோகத்துல கூட வெறும் புள்ளி ரூபத்துல யோகா பண்றது போதுமானது இல்ல. தேவை என்னமோ இதுதான், ஆனா அதுதான் எல்லாம் அப்படின்னு கிடையாது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம அவர்கிட்ட பேசவும் செய்யணும். யோகாங்கிறது விக்ரம விநாசம் செய்யறதுக்கு அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் மறந்துடலாம். அவர்கிட்ட பேசும்போது என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? மிகவும் குஷி இருக்கு இல்லையா? பகவானுடன் பேசுவதனுடைய குஷி. நேத்து கூட நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், நீங்க கூட செய்திருப்பீங்க. அவர்கிட்ட பேசணும். எவ்வளவு தூரம் உன்னை எதிர்பார்த்தோம், எவ்வளவு காலம் காக்க வச்சுதான் நீ வந்திருக்க, இப்படி அன்பா பேசுங்க. இப்படி ஒரு நிமிஷம் பேசினா கூட மனசு அன்புல மூழ்கிடும், வீணானது முடிஞ்சிடும். அதனால ரொம்ப முக்கியம் பேசுறது. அப்ப மக்கள் யோசிப்பாங்க, சூட்சும வதனத்துல போய் பேசுறதா, பரந்தாமத்துல பேசுறதா, பிரம்மா மூலம் பேசுறதா, நிராகார் கிட்ட பேசுறதா? இதெல்லாம் யோசிக்கிறது வீண். எப்படியோ பேசணும், பேசுங்களேன், இதுலேயே குழம்பிடாதீங்க. நம்ம சூட்சும வதனத்துல போக முடியல, எப்படி பேசுறதுன்னு சிலர் யோசிக்கிறாங்க. அப்ப இங்கிருந்தே பேசுங்க, பாபா கேட்டுட்டு தானே இருப்பாரு. சிவ பாபா கிட்ட பேசுங்க, இதுல குழப்பம் அடைகிறதுக்கு அவசியம் இல்ல. சிலர் விதிப்படி தத்துவப்படி குழம்பி இருப்பாங்க, அவங்க குழப்பத்திலேயே இருந்துடுவாங்க. அடுத்தது பாபா பயிற்சி செய்ய சொல்றாரு இல்லையா, 5 சுரூபங்கள். இது யார் சொல்லி கொடுத்தாங்க? யார் ராஜயோகம் கத்து கொடுத்த நம்முடைய சுப்ரீம் டீச்சர், அவர்தான் ஸ்வயம் பகவான். அவர் தானே செய்ய சொன்னாரு. ஆத்மா நிராகார். இந்த பயிற்சியினால ஆத்மாவின் 7 குணங்கள் வெளிப்படையும். தேவஸ்வரூபம், ஆதி கால ஸ்வரூபம். இதனால தெய்வீக தன்மை வரும். தூய்மை மிகவும் அதிகமாயிடும். தெய்வீக நிலை நமக்கு வழிகாட்டும்.
இங்க போகணும், இத பண்ணணும், இது சின்ன விஷயம் இல்ல. அதனால பாபா ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு, என்ன நினைங்க, ஆஸ்திய நினைங்க. முரளிகள்ல சாதாரணமா சொல்லிட்டார், இதுதான் உங்க எதிர்காலம். அப்ப வீட்டையும் நினைங்க, ஏன்னா அங்க போகணும், முக்தி தாமம். அங்க ஆழ்ந்த அமைதி இருக்கு. அங்க கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா இங்க மனசு சாந்தமாகும், கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடையும். அப்ப இதெல்லாம் அவசியமா இல்லையா? இல்ல வெறும் விக்ரம விநாசம் மட்டும் பண்ணணுமா? இப்ப விக்ரம விநாசத்தை இந்த மாதிரி வச்சுக்கலாம், ஆத்மாவின் அழுக்கை தீர்க்கிறது. சரி, அழுக்க தொடச்சிட்டோம், ஆனா எதுவுமே நிரப்பல, அப்ப சந்தோஷமா இருக்குமா? சுத்தமாயிட்டு பரந்தாமத்துல உட்கார்ந்துடுவோம், அதுல சந்தோஷம் வராது. அதனால 5 ஸ்வரூபங்களின் பயிற்சி, இஷ்ட தேவ் தேவி ஸ்வரூபம், அங்க கொடுக்கும் எண்ணம், மகான் எண்ணங்களின் உள் உணர்வு வந்துடும். நம்ம பெரியவங்க, குடும்பஸ்தரு, மாதா, கன்யா அப்படியெல்லாம் இல்ல, நம்ம இஷ்ட தேவ் இஷ்ட தேவி யார் எல்லாருடைய மன விருப்பங்களை பூர்த்தி செய்துட்டு வந்தாங்களோ அவங்களுடைய விருப்பங்கள் சமாப்தி ஆயிடும். முழு தாரணைகளும் பியூரிட்டியும் அந்த ஸ்வரூபத்தை தாரணை செய்யறதுக்கு, தெய்வீக தன்மையும் எழுப்புறதுக்கு 5 ஸ்வரூபங்களின் பயிற்சி தேவை. எனக்கு ஞாபகம் இருக்கு, முன்னாடி இந்த 5 ஸ்வரூபங்களை பத்தி அவ்வளவா தெரியல. வெளிநாட்டு சகோதரர்களுடைய குரூப் ஓம் சாந்தி பவன்ல தான் நடந்துட்டு இருந்தது. பாபா இத ஆரம்பிச்சார். அப்பதான் சொன்னாரு, அந்த 5 ஸ்வரூபங்கள் பயிற்சி செய்யுங்க. அங்கிருந்து அதுக்கப்புறம் டைமண்ட் ஹால்ல இத அதிகமா ட்ரில் செய்ய வச்சாரு. அதே போல சூட்சும வதனத்துல பாபா கிட்ட வரதானம் எடுக்கிறது, திருஷ்டி வாங்கறது, அதே போல சகாஷ் கொடுக்கறது, இதெல்லாம் சின்ன விஷயம் இல்ல. சகாஷ் சக்தி கொடுக்கறதால நம்ம புண்ணியம் சேமிப்பாகும், தடைகள் அழியும். புண்ணியம் சேமிப்பாகும் போது பாவ சுமை லேசாகும். அதுக்கப்புறம் பாவத்தை அழிக்கிறது சகஜமாயிடும். முரளிகள்ல நம்ம இதெல்லாம் கேட்கிறோம், கவனிக்கிறோம், நோட் பண்றோம். யாருக்கு பாவம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு யோகம் ஏற்படாது, பாவம் இழுக்கும். அதனால புண்ணிய காரியம் செய்யறது ஒரு யோகிக்கு ரொம்ப தேவை. அப்போ பாவத்தின் அழுத்தம், ஆத்மா மீது இருக்கிற அழுத்தம், அது லேசாக மாறிடும். அப்ப அதை அழிக்கிறது சகஜமாயிடும். இப்ப இந்த பாவம் அவ்வளவு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது, புத்தி மேல போகிறதுக்கு விடுறதே இல்லை. அதனாலதான் யோகா வர்றதில்லை. ஓம் சாந்தி.